அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கார். வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக அவர் பார்த்தடையானால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சார். 2ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்கார். அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா 21ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் துவங்கும் போதே 5 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். குருவினுடைய பார்வையும் இருக்குது. அவரே உங்களுடைய ராசியின் அதிபதி. அதனால் கவலைப்பட தேவையே இல்லை. எல்லா விதமான முயற்சிகள்லையும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம்
ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது 6/3/2026 அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் அதிபதி 6க்கு 11ன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வரார். புதிய கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலைக்காக சற்று செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக அமையும். தொழிலில் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் பேங்கிங் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கோல்டு டைமண்ட் மர்ச்சன்ட்ஸு, கோல்டு மர்ச்சன்ட்ஸு, தங்க காசு அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது. தெர் வில் பி a ஷார்ப் ரிடக்ஷன் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனம் தேவை. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்திற்குன்னு கொஞ்சம் ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சுகங்கள் சற்று கெடும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வரும்பொழுது சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகங்கள் சற்று கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற சுகம், அதனால் உச்சம் பெற்ற சுக்கிரன் வேறு, அதனால் சுகங்கள் சற்று கெடும். இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய, சுகத்திற்காக செலவுகள் அதிகமாக செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் சில காலகட்டம், அதாவது சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்பவுமே நல்லது. இந்த சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு 28/2/2026 1/3/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த பேங்கிங் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர கலைத்துறை இருக்கவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி சரியில்லை அப்படின்னும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குருவை சுற்றி வர்றது, ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். மினிமம் ஒரு 3 தரமாவது பிரதட்சணம் பண்ணி நெய் விளக்கு போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை போய் சுற்றிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் முடியலையா, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 6/3/2026 அன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி முடியறது. பெரிய ஏற்றமான காலம். இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு. கவலைப்பட தேவையில்லை. இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பின்னடைவு, அது தவிர எந்த இடத்துலையும் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயம், கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத தருணமாக இருந்தது. எல்லா விஷயங்களிலும் உடல் நலத்தில் பின்னடைவு, பண செலவுகள் அதிகமாக இருந்தது, பண விரயங்கள் அதிகமாக இருந்தது, மன கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன் சொல்லுவோம். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் 3 மாத கிரகங்கள்
ராகு மற்றும் சனி 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் வந்து எல்லா பக்கத்துலேருந்து வரும், கவலைப்படவே வேண்டாம். யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், நான் இதை எடுத்தேன்னா நிச்சயம் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் கொடுக்காதீங்க. பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசியிலேயே வந்து செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அவரே 4ஆம் அதிபதி. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது வீடு மூலியமாக தொழில் செய்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேனால் புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்பு, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 6/3/2026 முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல உங்களுடைய அதாவது 5 10 அதிபதினு சொல்லக்கூடிய திரிகோண கேந்திர அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். அதனால் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது உங்களுடைய முயற்சி பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் லா அண்ட் ஆர்டர், அதை தவிர எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்பந்தம், இரும்பு சம்பந்தம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்கள், ரோட் கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். காவல்துறை, சட்டத்துறை, இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தாலேயானால் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் மதி மயங்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு பார்த்தோன்னா 2/3/2026 3/3/2026 வரலும் உண்டான 2 நாட்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டம். இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக அதாவது விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், முயற்சி நல்லபடியாக இருக்கும். அது தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்குது, அது கவலைப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா கால பைரவர் போய் சேவிச்சுட்டு வாங்க. கால பைரவர் வந்து சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதாவது வடகிழக்கு மூலையில் சிவன் கோவிலில் இருப்பார். கோவிலை கட்டி காக்கிறது அவர் தான் சொல்லக்கூடியவர். அதனால் சாவியை கூட அங்கே தான் வச்சுட்டு போவார். கால பைரவரை போய் தேய்பிரை அஷ்டமியில் போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சி இது பண்ணுறது மூலியம், அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய வடிகாலாக அமையும்.